ஒயிட் ரைஸ், நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் பொருத்தமான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போடுங்க. நல்லா ஒரு நிமிஷம் வதக்குங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ நான் வெங்காயம் 3/4 பாகம் நல்லா கலர் மாறி வந்தேன்னா 1 கிலோ சிக்கன், நாட்டுக்கோழி சிக்கன் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி போடுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கறியை வதக்குங்க. தேவையான அளவு கல் உப்பு. சிக்கன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுங்க. குழம்பு மிளகாய்த்தூள் நல்லா 1 கரண்டி போடுங்க. போட்டு கறியை நல்லா வதக்குங்க. அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி வதக்குங்க. கறியை நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குங்க. பக்கத்தில் ஒரு அடுப்பில் சுடு தண்ணி காய வச்சிருங்க. ஏன்னா கறியை வதக்குனதுக்கப்புறம் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, சுடு தண்ணி தான் ஊற்றணும். இந்த சிக்கன் நல்லா வதங்குறதுக்குள்ளே நம்ம போய் என்ன பண்ணலாம், இன்னொரு அடுப்பில் ஒரு வானல் வச்சு ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. அந்த வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்தோடனே அதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ இந்த சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதக்கியாச்சு. இப்போ கொதிக்கிற தண்ணி எடுத்து உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி, உங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி குக்கரில் எத்தனை விசிலில் வேகுமோ அத்தனை விசிலில் வேக வச்சு எடுத்துக்கங்க. வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை போய் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த அரை மூடி தேங்காய், இந்த தேங்காயும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில். அதுக்கப்புறம் இந்த அரை மூடி தேங்காய் இதையும் தனியாக அரைச்சி பால் எடுத்துக்கணும். இந்த அரை மூடி தேங்காயை அரைச்சி தனியாக பால் எடுத்து வச்சுக்கோங்க. இதை தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னே இந்த சிக்கன் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன செய்யலான்னு. இப்போ ஸ்டீம் போயிடுச்சு, திறந்துடலாம். வாவ், சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், திருப்பி ஸ்டவ்வை பற்ற வச்சிடலாம் அடுப்பு மேலே. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு. அடுப்பில் குக்கரை தூக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்ச வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 4 பச்சை மிளகா முழுசாக கீரி போடலை. அதுக்கப்புறம் முட்டை, அதாவது இந்த கோழியில் முட்டைக்கோழி அதில் இருந்த முட்டையை போட்டுடலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலையை போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த அரை மூடி எடுத்து வச்ச தேங்காய் பால் ஊற்றிடலாம். ஊற்றி இது எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் நல்லா தீயை ஃபுல்லாக வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் தீயை சிம்மில் வச்சுருங்க. மொத்தத்தில் 10 நிமிஷம். இப்போ எப்படி சலசலன்னு கொதிக்குது பார்த்தீங்களா. இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு பத்தலை அப்படின்னு சொன்னால் அந்த நுரை அப்படியே சுற்றி கொதிச்சிட்ருக்கும். உப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த நுரை நடு சென்டரில் இதாகிடும். இப்போ பாருங்கள் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தீய சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 5 நிமிஷம் சிம்மில் வச்சாச்சு. இப்போ கடைசியாக ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலையை போட்டுட்டு பொடியாக நறுக்கலை அப்படியே கொத்தமல்லியை மலை சாரல் மாதிரி போடுங்க. போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஒரு அருமையான சுவையில் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அப்படி ஒரு கலந்து விட்டுருங்க. அப்படி அந்த முட்டை கூட பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கா. உடையக்கூடாது. அப்படி இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. அது பாருங்கள், நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கை போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.